கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். செவ்வாய்க்கிழமை, மே மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு, இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனம். இன்றைய தியான வசனம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். தியானம். விசுவாச மார்க்கத்தார் என்று அழைக்கப்படுகிறவர்களில் பலர் சிலுவை சின்னத்தை நாடாக்களிலே அல்லது சங்கிலிகளிலே கோத்து கழுத்திலே போட்டுக் கொள்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்றவர்களில் ஏறத்தாழ யாவரும் சிலுவை சின்னத்தை வீட்டின் சுவர்களிலே தொங்க விட்டிருப்பார்கள். இந்த அடையாளத்தை காணும் போது இவன் கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் எண்ணிக்கொள்கின்றார்கள். ஆனால் இன்று சிலுவை சின்னத்தை கழுத்திலே போட்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுவரிலே தொங்க விடுகின்றவர்கள் யாவரும் உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? அல்லது அவர்கள் உண்மையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று கூற முடியுமா? ஒரு அடையாளத்தை கழுத்திலே போட்டுக் கொள்வதனால் ஒருவனுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை கிறிஸ்துவுக்குரியதாக மாறிவிடுமோ? இல்லை, அது ஒரு வெளிப்படையான அடையாளம். ஆனால் மீட்பர் இயேசுவின் சிலுவையின் கருப்பொருளை உணர்ந்து அதை தன் இருதயத்திலே வைத்திருக்கிறவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருப்பான். இதற்கொத்ததாகவே விருத்த சேதனமும் இருக்கின்றது என்று அப்போஸ்தலராகிய பவுல் பிலிப்பிய நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கின்றார். தங்கள் சரீரத்திலே விருத்த சேதனம் செய்தவர்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். சரீரத்திலே ஒரு அடையாளத்தை வைத்திருப்பதனால் மேன்மை என்ன? ஆனால் ஆவியின்படி இருதயத்தின் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அதாவது தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் இருதயத்திலே வைத்து தன் இருதயத்தை தேவ வார்த்தையின்படி காத்து கொள்ளுகிறவனே உண்மையான விருத்த சேதனத்தை கொண்டிருக்கின்றான். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவேன் என்று பரிசுத்த வேதாகமத்திலே உபாகமம் என்ற புத்தகத்திலே வாசிக்கின்றோம். மனுஷனுடைய கைகளினாலே உண்டாகும் கிரிகைகளினாலே வரும் பிரயோஜனம் அற்பமானது. அதனால் ஒருவனுக்கும் ரட்சிப்பு உண்டாவதில்லை. எனவே உங்கள் உள்ளத்திலே தேவனை மேன்மைப்படுத்துங்கள். ஜெபம் செய்வோம். என் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவனே, என் வெளியரங்கமான கிரியைகளிலே நான் மேன்மை பாராட்டாமல் உள்ளத்திலே உமக்கு உண்மையாக இருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம்.